3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை அருகே மூர்த்திக்குப்பம் கிராமத்தில் சுனாமி ஒத்திகை நிகழ்ச்சியால் மக்கள் பீதி. அமைதியாக காட்சியளித்த கடலை கண்டு அச்சம். புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரை 10 நாட்களுக்கு நடத்த அலுவல் ஆய்வுக்குழு முடிவு. செப்டம்பர் 11ஆம் தேதி காலை பட்ஜெட் தாக்கல். CITU ஆட்டோ தொழிலாளர்கள் சட்டசபை முற்றுகை. இருசக்கர வாகன வாடகை நிலையங்களை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவை அருகே உள்ள மூர்த்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் சுனாமி ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்திய பெருங்கடலுக்கு உட்பட்ட இந்திய கடலோர மாநிலங்களில் சுனாமி ஒத்திகை நிகழ்ச்சியை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஒத்திகை இந்தியா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இலங்கை போன்ற பல நாடுகளில் நடத்தப்பட உள்ளது. இதன் தொடர்ச்சியாக புதுவை அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பாகூர் வட்டத்தில் உள்ள புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் இன்று சுனாமி எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த ஒத்திகையில் புதுவை அரசின் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள், அலுவலர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் ஈடுபடுத்தப்பட்டனர். சுனாமி போன்ற பேரழிவு ஏற்படும் காலங்களில் பொதுமக்கள் தங்களை முன்னெச்சரிக்கையோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள், நடைமுறைகள் குறித்த ஒத்திகை செயல்முறையாக நடத்தப்பட்டது. Very important. Okay, safety. Hey, put on the புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் 10 நாட்கள் நடத்துவது என அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. கவர்னர் உரை முடிந்ததும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் சபாநாயகர் அலுவலகத்தில் நடந்தது. கூட்டத்தில் சட்டசபை கூட்டத்தை 10 நாட்கள் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. வருகிற 11ஆம் தேதி 10:45 மணிக்கு சட்டசபை தொடங்குகிறது. அப்போது நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார். 12ஆம் தேதி கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடக்கிறது. 13 மற்றும் 14ஆம் தேதி விடுமுறையாகும். 15ஆம் தேதி கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதம் முடிந்து முதல்வர் ரங்கசாமி பதிலளிக்கிறார். 16 மற்றும் 17ஆம் தேதி பட்ஜெட் மீதான பொது விவாதம் நடக்கிறது. 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை துறை வாரியாக விவாதம் நடைபெற்று அமைச்சர்கள் பதிலளிக்கிறார்கள். 18ஆம் தேதியன்று சட்டப்பேரவை, ஆட்சியாளர், அமைச்சரவை, நீதி நிர்வாகம், தேர்தல்கள், வருவாய் மற்றும் உணவு விற்பனை வரி, போக்குவரத்து, அரசு செயலகம், கருவூலம் மற்றும் கணக்குகள் நிர்வாகம், காவல், சிறைச்சாலைகள், ஓய்வு அனுகூலம், பொதுப்பணிகள், மருத்துவம், செய்தி மற்றும் விளம்பரம், கூட்டுறவு மற்றும் கட்டிட செயல்முறை திட்டங்கள். 19ஆம் தேதி எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை, புள்ளி விவரங்கள், வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, தொழில்கள், துறைமுகங்கள் மற்றும் கப்பல் வழிகாட்டல் ஆகிய துறைகள் மீது விவாதம் நடக்கிறது. 20ஆம் மற்றும் 21ஆம் தேதி விடுமுறையாகும். 22ஆம் தேதி தொழிலாளர் நலம் மற்றும் வேலை வாய்ப்பு, சமூக நலம், 23ஆம் தேதி மாவட்ட நிர்வாகம், மீன்வளம், சமுதாய வளர்ச்சி, 24ஆம் தேதி கல்வி, மின்விசை ஆகிய துறைகள் மீது விவாதம் நடக்கிறது. அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நல வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி சட்டமன்றம் முன் CITU ஆட்டோ தொழிலாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 சக்கர வாடகை நிலையங்களை தடை செய்ய வேண்டும், அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நல வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி CITU ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கத்தினர் செவ்வாய்க்கிழமையன்று காமராஜ் சிலை அருகில் இருந்து ஊர்வலமாக சென்று சட்டசபை முன்பாக முற்றுகை போராட்டம் நடத்தினர். இதற்கு முருகன், ராஜாங்கம், சீனிவாசன் ஆகியோர் தலைமை தாங்க இதில் கலந்து கொண்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்கள் கோரிக்கையை கோஷங்களாக வெளிப்படுத்தினர். வில்லியனூர் அருகே உள்ள கொம்பாக்கத்தில் சத்துணவு வார விழாவில் அப்பகுதியை சேர்ந்த பெண்கள் பங்கேற்றனர்.
கொம்பாக்கம் அங்கன்வாடி மையத்தில் சத்துணவு வார விழா திட்ட அதிகாரி விஜயலட்சுமி தலைமையில் சத்துணவு அதிகாரி ஜெயபால் மற்றும் நல அதிகாரிகள் ரவி அமுதா முன்னிலையில் நடைபெற்றது. அப்பகுதி பள்ளியை சேர்ந்த ஆசிரியர்கள் சாந்தி ரேவதி கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு பொம்மைகள் மற்றும் விளையாட்டு பொருட்களை பரிசாக வழங்கினர். இவ்விழாவில் தாய்மார்களுக்கு சத்துணவு போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் அளிக்கப்பட்டது. அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள், தாய்மார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி பாப்ஸ்கோ ஊழியர் கூட்டமைப்பினர் உண்ணாவிரதம் இருந்தனர். நிரந்தர தினக்கூலி ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள 4 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும், பதவி உயர்வு, பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், லாபம் ஈட்டி வந்த நிறுவனம் நஷ்டமடைய காரணமானது குறித்து தலைமை செயலக அதிகாரிகளை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும், சம்பளத்தை நேரடியாக வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி பாப்ஸ்கோ ஊழியர் கூட்டமைப்பினர் செவ்வாய்க்கிழமை அன்று பாப்ஸ்கோ தலைமை அலுவலகம் முன்பாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதில் அனைத்து தரப்பு ஊழியர்களும் பங்கேற்றனர். இதேபோன்று பணி நிரந்தரம் மற்றும் வருடாந்திர ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி சுகாதார இயக்கக ஊழியர்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாடு ஊழியர்கள் சங்கத்தினர் தங்கள் கோரிக்கையை அஞ்சல் அட்டையில் எழுதி முதல்வர் மற்றும் தலைமை செயலருக்கு அனுப்பும் போராட்டம் நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். புதுவையில் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை பல்வேறு நிகழ்வுகள். விவேகானந்தா பள்ளியில் துவக்க நிகழ்ச்சி. புதுவையில் அதிகாரிகளுடன் ஆய்வு. தாழ்த்தப்பட்ட மக்களின் குறைகளை கேட்டனர். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை காவல்துறையில் எஸ்பிக்கள் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் 3 இன்ஸ்பெக்டர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. மாகே எஸ்பியாக பணியாற்றி வந்த குமார் ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு மாற்றப்பட்டுள்ளார். அதேபோல் ஸ்பெஷல் பிரான்ச்சில் பணியாற்றி வந்த ரவிக்குமார் புதுவை வடக்கு பகுதி எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார். வன்கொடுமை தடுப்பு பிரிவு எஸ்பி ராமச்சந்திரன் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவுக்கும் அங்கு பணியாற்றிய எஸ்பி ஆறுமுகம் வன்கொடுமை தடுப்பு பிரிவுக்கும் மாற்றப்பட்டுள்ளனர். ஆயுதப்படை எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி கவர்னரின் பாதுகாப்பு அதிகாரியாக மாற்றப்பட்டுள்ளார். ஏற்கனவே கவர்னரின் பாதுகாப்பு அதிகாரியாக தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருந்த இவருக்கு தற்போது நிரந்தரமாக அப்பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் சிஐடி எஸ்பி ரவிச்சந்திரன் சிக்மா செக்யூரிட்டி பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். பயிற்சி எஸ்பி மஞ்சித் ரெட்டி பர்லால் ஏனாம் எஸ்பியாக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் காரைக்கால் எஸ்பியாக தற்காலிக பொறுப்பு வகித்து வந்த பழனிவேலுவுக்கு காரைக்கால் எஸ்பியாக நிரந்தர பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. எஸ்பி தமிழரசிக்கு பல்கலைக்கழக எஸ்பியாக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர சுபாஷ் எஸ்பி காத்திருப்போர் பட்டியலில் உள்ளார். இது மட்டுமின்றி 3 இன்ஸ்பெக்டர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் சிறப்பு அதிரடிப்படை இன்ஸ்பெக்டர் மாரிமுத்து மாகே எஸ்பியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். இன்ஸ்பெக்டர் மஞ்சம் பிரசாத் ராவ் காவலர் பயிற்சி பள்ளி எஸ்பியாகவும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது.
புதுவை கடற்கரையை ஆக்கிரமித்துள்ள கடைகளை அகற்ற வேண்டும் என துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதுவை கடற்கரையில் காந்தி சிலை அருகே ஏராளமான தள்ளுவண்டி கடைகள் உள்ளன. இதில் பானிபூரி, ஃபாஸ்ட் ஃபுட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளை அதிக அளவில் உள்ளன. கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் இக்கடைகளில் உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிட்டு விட்டு எச்சில் தட்டுகளை கடற்கரையிலேயே வீசிவிட்டு செல்கின்றனர். இதனால் கடற்கரையில் ஆங்காங்கே குப்பைகள் மலை போல் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் முகம் சுழிக்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் கடற்கரையின் அழகை கெடுக்கும் வகையில் தள்ளுவண்டி கடைகள் ஆக்கிரமித்துள்ளதால் பல்வேறு தரப்பினரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் தற்போதுள்ள கவர்னர் ஏ.கே. சிங் தினமும் கடற்கரையில் வாக்கிங் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். அவ்வாறு செல்லும் போது கடற்கரையை ஆக்கிரமித்துள்ள கடைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து தற்போது அந்த கடைகளை அப்புறப்படுத்த கவர்னர் உத்தரவிட்டுள்ளார். அதே சமயம் அக்கடைகளுக்கு மாற்று இடம் வழங்கவும் கவர்னர் அறிவுறுத்தியுள்ளார். அதன்படி கடற்கரை சாலையில் உள்ள பிரபல தனியார் ஓட்டலின் பின்புறம் உள்ள காலி இடத்தில் கடைகளை வைக்க ஏற்பாடு நடந்து வருகிறது. இதற்காக காலி இடத்தில் மண்டியுள்ள புதர்களை அப்புறப்படுத்தி சுத்தம் செய்யும் பணியை நகராட்சி மேற்கொண்டுள்ளது. விரைவில் புதிய இடத்திற்கு கடைகள் மாற்றப்படும் என்று தெரிகிறது. இதன் மூலம் கடைகள் அகற்றப்பட்டு புதிய பொலிவுடன் கடற்கரை காட்சியளிக்கும். ஜூனியர் சேம்பர் வார விழாவை ஒட்டி நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் நகரை தூய்மையாக வைத்திருக்க கொசுவலை வழங்கப்பட்டது. ஜேசிஐ பாண்டிச்சேரி சார்பாக ஜேசி வார விழா நிகழ்ச்சி ஒரு வாரம் கொண்டாடப்படுகிறது. இதில் முதல் நாளான இன்று புதுச்சேரி லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ஜேசி வார விழா துவக்கப்பட்டது. இவ்விழாவில் நகரை தூய்மையாக வைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி கொசுவலை வழங்கப்பட்டது. மேலும் அப்போலோ மருத்துவமனையின் சார்பாக பற்களை தூய்மையாக வைத்துக்கொள் பயிற்சி மற்றும் பரிசோதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் மருத்துவமனையின் டீன் டாக்டர் சுபாஷ் சந்திர பரிஜா, கௌரவ விருந்தினர்களாக ஜேசிஐ மண்டலம் 16 தலைவர் கணேஷ், அப்போலோ பல் மருத்துவமனையின் டாக்டர் விக்னேஷ் கலந்து கொண்டனர். விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல் பரிசோதனை மற்றும் பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இன்றைய நிகழ்ச்சியின் திட்ட தலைவர் ரவி, திட்ட ஒருங்கிணைப்பாளர் அருணாச்சலம், திட்ட இயக்குனர் சிறில் ஆண்டனி ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் இவ்விழாவில் ஜேசி வார விழாவின் ஒருங்கிணைப்பாளர் சீனு மோகன்தாஸ், முன்னாள் மண்டல தலைவர்கள் செல்வகணபதி, பத்மா, ரவிச்சந்திரன், ராஜாராம், முன்னாள் கிளை தலைவர்கள் முருகானந்தம், முஸ்தாக் அலி, கீதா மற்றும் ஜேசிஐ பாண்டிச்சேரியின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவை வந்துள்ள தேசிய அட்டவணை ஆணைய உறுப்பினர் வன்கொடுமைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். டெல்லி தேசிய அட்டவணை இனத்தவர் ஆணையம் சார்பில் புதுவை அரசு துறை அதிகாரிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பயிற்சி கூடத்தில் நேற்று நடந்தது. மாவட்ட ஆட்சியர் சுந்தர வடிவேலு வரவேற்றார். தேசிய அட்டவணை இனத்தவர் ஆணையத்தின் உறுப்பினர் கமலம்மா தலைமை தாங்கி கடந்த 3 ஆண்டுகளாக வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அட்டவணை இனத்தவர்கள் கொடுத்த புகார் தொடர்பான வழக்குகளின் விசாரணை தற்போது என்ன நிலையில் உள்ளது என ஆய்வு செய்தார். மேலும் ஆதி திராவிடர் துறை சார்பில் அட்டவணை இனத்தவருக்கான நலத்திட்டங்கள், கல்வித்துறை சார்பில் ஆதி திராவிட இன மாணவர்களின் மேம்பாட்டிற்காகவும் அவர்களுக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்தார். அமைச்சர் ராஜவேலு முன்னிலை வகித்தார். தேசிய அட்டவணை ஆணையத்தின் தமிழ்நாடு புதுவை உறுப்பினர் ராமசாமி, சப் கலெக்டர்கள் அருண், ராஜமாணிக்கம், புதுவை நகராட்சி ஆணையர் தம்மு கணபதி, கல்வித்துறை இயக்குனர் குமார், சமூக நலத்துறை இயக்குனர் உத்தமன், நலத்துறை இயக்குனர் ராமன், பிசிஆர் செல் எஸ்பி ராமச்சந்திரன் உட்பட பல அரசு துறைகளை சேர்ந்த இயக்குனர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முடிவில் தேசிய ஆணைய உறுப்பினர் கமலம்மாவை பொதுமக்கள் சந்தித்து மனு அளித்தனர். புதுவை ஜிப்மரில் நடைபெற இருக்கும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்பதால் துணைநிலை ஆளுநர் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை ஜிப்மரில் இம்மாதம் 26ஆம் தேதி நடக்க உள்ள பட்டமளிப்பு விழா மற்றும் புதிய கட்டிடங்கள் திறப்பு விழாவில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பங்கேற்கிறார். இதையொட்டி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே விழா நடைபெறும் இடங்களை புதுவை தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கடந்த மாதம் 26ஆம் தேதி கவர்னர் ஏ.கே. சிங்கை தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி, ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் ரவிக்குமார் ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்போது ஜிப்மர் விழாவில் பங்கேற்க ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வருவதை ஒட்டி செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகள் குறித்து கவர்னர் அவர்களிடம் கேட்டறிந்தார். இந்நிலையில் கவர்னர் ஏ.கே. சிங் நேற்று மாலை ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்றார். அவருடன் தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி, செயலர் கந்தவேலு, ஐஜி பிரவீன் ரஞ்சன், டிஏஜி ஜெகதீசன் கண்ணன், சீனியர் எஸ்பி ஓம்வீர் சிங், சிறப்பு பிரிவு கண்காணிப்பாளர் ரவிக்குமார், வடக்கு பகுதி போலீஸ் கண்காணிப்பாளர் பைரவசாமி, போக்குவரத்து கண்காணிப்பாளர் குணசேகரன் ஆகியோர் சென்றனர்.
ஜிப்மர் சென்ற கவர்னரை மருத்துவர்கள் பாலச்சந்தர் சிங் ஆகியோர் வரவேற்றனர். ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பங்கேற்கும் விழா அரங்கம், மேடை உள்ளிட்ட இடங்களை கவர்னர் ஏ.கே. சிங் ஆய்வு செய்தார். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தலைமை செயலர் மற்றும் காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். 15 நிமிடங்கள் அங்கிருந்த கவர்னர் பின்னர் கவர்னர் மாளிகை திரும்பினார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை அருகே மூர்த்திக்குப்பம் கிராமத்தில் சுனாமி ஒத்திகை நிகழ்ச்சியால் மக்கள் பீதி. அமைதியாக காட்சியளித்த கடலை கண்டு அச்சம். புதுவை சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரை 10 நாட்களுக்கு நடத்த அலுவல் ஆய்வுக்குழு முடிவு. செப்டம்பர் 11ஆம் தேதி காலை பட்ஜெட் தாக்கல். CITU ஆட்டோ தொழிலாளர்கள் சட்டசபை முற்றுகை. இருசக்கர வாகன வாடகை நிலையங்களை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.